நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் மீண்டும் சில மாதங்கள், சில வருடங்கள் என்று சொல்லலாம் இணைகிறார் டாக்டர் நிரஞ்சன். டாக்டர் நிரஞ்சன் சார், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், கடவுள் புண்ணியத்துல, ராமர் புண்ணியத்துல. ஜெய்ஹிந்த். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நம சிவாயா, because I have Sivan on my backdrop, as my backdrop. சார், இது இப்போ தாவேகா ஆட்சி அமைஞ்சிருக்கு. இதுல சிலர் தாவேகா பார்ட்டி, சிலருக்கு உபரியா சேர்த்துக்கிட்டாங்க சப்போர்ட் கொடுக்கறதுக்காக அப்படின்னு. இதை சுற்றி ஒரு திடுக்கிடும் தகவல் வந்திருக்கு. இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இன்னைக்கு நேயர்களே. டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் பகிர்கிறார். இது நெஞ்சுக்கு திக்குன்னு அடிக்குது, அது மாதிரி ஒரு விஷயம். ஓவர் டு யூ நிரஞ்சன் ஜி. எல்லா ஸ்ரீகுரு நேயர்களுக்கும் வணக்கம். என்னோட முதல் கட்ட சில பார்வையை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சார் கேள்விகள் கேட்கறது, அதுக்கு நான் பதில் சொல்றது எனக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் கட்ட பார்வை, தாவாக்கா இந்த ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் பல கட்சிகளை அவர்கள் அணுகினார்கள். பல கட்சிகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. சில கட்சிகள் அவர்களுடன் ஆட்சியிலும் இன்று பங்கேற்றுள்ளது. அதில் குறிப்பிட்ட சில கட்சி, இன்னும் சொல்ல போனா ஒரு கட்சி அதை சேர்ந்த உறுப்பினர்கள் இலங்கை அரசுடன், இலங்கையில் இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பிட்டு ஒரு சமூகத்தின் நபர்களுடன் நெருங்கிய ஒரு இணக்கமான ஒரு உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நபர்களின் செயல்பாடுகள் இலங்கைக்கே அச்சுறுத்தல் ஊட்டும் வகையில் இருந்தன என்பது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். அந்த நபர் முன்னாள் எம்பி, அவங்களோட கிழக்கு பகுதியில, அவரையும் அவரோட சகோதரையும் 2021 ஈஸ்டர் பாம்பிங், 2019 நடந்த ஏப்ரல் மாதத்தில் நடந்த ஈஸ்டர் பாம்பிங்களுக்கு ஒரு முக்கியமான கான்ஸ்பிரேட்டர், அதாவது அதில் பங்கேற்றவர் என்று கருதி அவரை இலங்கை அரசு கைது செய்து பல மாதங்கள் பிறகு அவர் பிணி கிடைத்து வெளியில் விடப்பட்டார். சோ அப்படிப்பட்ட நபரை 2024 ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள், இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் கட்சியோடு நெருக்கமாக இருக்கும் ஒரு கட்சியை சேர்ந்த சில நபர்கள் 2024 சந்தித்துள்ளனர் என்பது ஒரு திடுக்கிடும் தகவல். சந்தித்தது இல்லாமல் அந்த அமைப்பு, அவர்கள் சார்ந்த அமைப்பு, இந்த இலங்கையோட எம்பி சார்ந்த அமைப்பு, அதற்கு இருக்கும் தலைவர், அவங்க எல்லாரோட கனெக்ஷன், அதாவது அவங்களோட எது வரைக்கும் அவங்களோட என்ன சொல்றது, தொடர்பு எது வரைக்கும் நீளுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அது அண்டை நாடு என்று அழைக்கப்படும் தீவிரவாத நாடான பாகிஸ்தான் வரைக்கும் நீளுது. இது வருத்தம் அளிக்குது. அதே சமயத்துல தமிழ்நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கு என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரை பார்த்து சந்திச்சிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு ஒரு சில கேள்விகள் எழலாம். அவங்க சந்தித்த நபர் இங்க இருக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி பாகிஸ்தான்லயும் அந்த கட்சி பேர் இருக்கு. இந்திய பிரிவினைவாதத்துக்கு அந்த கட்சி ஒரு முக்கிய பங்காற்றியது. அந்த கட்சி இன்று கேரளாவிலும் அரசில் இருக்கிறது, தமிழகத்திலும் அரசில் பங்கேற்றுள்ளது. சோ அந்த கட்சியை நம்ம லேஸ்ல எடை போடக்கூடாது. அது குறிப்பிட்டு கேரளால, நார்தன் பார்ட் ஆஃப் கேரளால அவங்களோட பிரசன்ஸ் ஸ்ட்ராங்கா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதிகமா அவங்கள பார்க்க முடியும். அதிகமா அவங்களோட செல்வாக்கு இருக்கு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரே கூட அவரோட பழைய தொகுதியான வயநாடு ஜெயிக்கிறதுக்கு அந்த கட்சி ஒரு முக்கியமான காரணம் என்று கருதப்பட்டது. அந்த கட்சியை சேர்ந்த சிலர் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது தகவல். அவங்க ஸ்ரீலங்கால, லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு சேர்ந்து, அந்த அமைப்பின் பேருடைய ஒருவர் ஸ்ரீலங்கால ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், அவங்களோட கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் கவர்னராக, ஆளுநராக இருந்தவர், அவரோடு சென்று ஒரு ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார்கள். அந்த கூட்டமானது சவுதி அரேபியாவில் இருந்து இயக்கப்படும் ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு கூட்டம். அந்த அமைப்பின் பேர் ரபிதா அல் அலாமி அல் இஸ்லாமி என்ற அமைப்பு. இது
வங்கதேசத்திலேயே தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாக கருதப்பட்டு வங்கதேசத்தாலேயே இது ஒரு தீவிரவாத அமைப்பு என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கான ஒரு ஒரு கட்டுரை வந்து சவுத் ஏஷியா டெரர் போர்ட்டல் SATP என்று அழைக்கப்படும் சவுத் ஏஷியா டெரர் போர்ட்டல்லயே வந்திருக்கு. அந்த கட்டுரையை வந்து நான் சார் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். ஆங்கிலத்தில் இருக்கும், தேவையானவர்கள் அதை படிக்கலாம். பரவாயில்ல, போட்டுடலாம் சார். ஸோ இந்த இந்த ட்ரஸ்ட், இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இங்க இருக்கிறவங்க அங்க போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன? இன்று அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இங்கே இருக்கும் போதோ, இல்லை இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களோடு அவர்கள் இணைந்து பணியாற்றும் போதோ என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் வரக்கூடும் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த சூழலில் நான் கூறிக்கொள்வது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எல்லோரும் வந்து எல்டிடி சார்ந்த ஆக்டிவிட்டிஸோ, இல்ல இப்ப ரீசெண்டா ஸ்ரீலங்கன் MP ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றார். அவர் வந்து திரு லாட்ரி மார்டின் அவர்களை சந்திச்சாரு, திரு VCK தலைவரை அவரை சந்திச்சாரு. VCK வந்து அந்த கட்சி வந்து வருங்காலத்துல ஈழ போராளிகளுக்கான ஒரு ஊன்றுகோலாவும் ஒரு பெரிய அரணாவும் பாதுகாவலராகவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியால இருந்து திரும்பியும் ஒரு எல்டிடிவிக்கான தேவையா, இல்ல எல்டிடிவி போன்ற இன்னொரு ஒரு அமைப்பை உருவாவதற்கான ஒரு தேவையா இருக்கலாம், அதோட முன்னோட்டமா இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த சூழல்ல சில இஸ்லாமிய அமைப்புகள், ஏன்னா பாகிஸ்தானுக்கு இன்றைக்கு நேற்றுக்கு இல்ல பல ஆண்டுகளா பாகிஸ்தான் வந்து இலங்கை மூலமாக இந்தியாவுக்குள், குறிப்பிட்டு தமிழகத்துக்குள் ஊடுருவல் செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்துள்ளது. இந்த அரசு, அதாவது மத்தியில் இருக்கும் திரு மோடி அவர்களின் தலைமையிலான அரசு வந்த பிற்பாடு கூட 15ஆம் ஆண்டு தமிம் அன்சாரி, அருண் செல்வராஜ் என்ற 2 இலங்கை சேர்ந்த நபர்கள் இந்தியாவில் நாச வேலையில் ஈடுபட்டுள்ளார்கள், சில தேச விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கைது செய்யப்பட்டார்கள் NIA-வால். நாம் மறந்துடக்கூடாது. ஸோ தமிழ் பேசும் ஒரே ஒரு அடிப்படை கொண்டு அவர்கள் ஈஸியாக தமிழகத்துக்குள் சுலபமாக இலகுவாக தமிழகத்துக்குள் வர முடியும் என்பது நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்பயுமே நம்மளுக்கு ஈழத்தின் மேல நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் இருக்கு, ஈழத்துக்குன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. சின்னல இனவெறிய வந்து நம்ம என்னைக்கும் விரும்பல. அப்படி பார்த்தா எந்த இனவெறியுமே நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கும். குறிப்பிட்டு ராஜபக்சே செய்ததை வந்து நம்ம என்னைக்கும் ஏத்துக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் கூடாது. அப்படி ஏன்னா ஒரு மனித குலத்தை அழிப்பது என்பது தவறான செயல். அது எங்க இருந்தாலும், அது அது எந்த நாட்டில் நடந்தாலும் அது தவறான செயலா தான் அது பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு மனித குலத்தில் அழிக்கும் செயலில் ஈடுபட்டார்கள் என்பது உண்மை, எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கான உண்மை LTT என்ற அமைப்பின் கண்ணோட்டத்தில் நாம் ஈழத்தை அணுகக்கூடாது என்பது. ஈழம் என்பது ஒரு தனி நிலப்பரப்பாக இருக்கும் வரை, இல்ல அல்லது இலங்கையிலே ஒரு அட்டானமஸ், அதாவது என்ன சொல்றது, தனி அங்கீகாரத்துடன் செயல்படும் வரை அது வந்தால் சரி. ஆனால் ஈழம் என்ற பெயரில் இன்னொரு தீவிரவாத இயக்கம் உருவாக்கப்பட்டு அந்த தீவிரவாதம் இந்தியாவை நோக்கி படையெடுக்கவோ, இந்தியாவை நோக்கி தன் செயல்பாடுகளை செய்யவோ நேரிட்டால் அது இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வருங்காலங்களில் மாறக்கூடும். அதற்கு இன்று இருக்கும் தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலை ஏதுவாக உள்ளது என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது போதாதென்று பாகிஸ்தானை சேர்ந்த, இன்றும் பாகிஸ்தானின் ஹை கமிஷனர், அதாவது தூதுவர், இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் வந்து ஒரு ரிட்டையர்டு பாகிஸ்தானி மேஜர் ஜெனரல். அவர் ISI-யிலும் வேலை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். மேஜர் ஜெனரல் கட்டக். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா என்பது எனக்கு தெரியாது. பட் இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அவங்க இலங்கையில் எப்பயுமே தூதரக அதிகாரியாக அங்கு யாரை அவர்கள் பணியில் அமர்த்துவார்கள் என்றால் பாகிஸ்தான் பெரும்பாலும் அவர் ராணுவ அதிகாரிகள் தான். அவங்க ISI-ல சர்வ் பண்ணவங்களா இருப்பாங்க பெரும்பாலும். இதுதான் வரலாறா இருந்திருக்கு. இப்ப மாத்திரம் அது விதிவிலக்கு இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வந்து அவங்களுக்கு சாதகமா போகக்கூடிய சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பிட்டு இங்க இருக்கும் தவாக அரசு வந்து தெரிந்தே செய்கிறதா என்று கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அழுத்தம் திருத்தமாக நான் இல்லை என்றுதான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கே பல விஷயங்கள் புரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தவிர்த்து யாருக்குமே அமைச்சராக பணியாற்றிய ஒரு அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இல்ல. அனுபவமின்மை ஒரு பெரிய குறைபாடா இந்த அரசு பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் இப்படி இருக்க அவர்களின் ஆட்சியும் தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்றுதான் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் மெஜாரிட்டி கிடைக்கல. சோ யாரெல்லாம் அவங்க கூட வராங்களோ அவங்க எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டு அவங்க ஆட்சி அமைத்ததனால் யாரை சேர்க்க கூடாதோ, அதாவது சேராத இடம் சேர்ந்துன்னு கர்ணன் பாட்டுல வரும் பாருங்க. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா அப்படின்ட்டு. கண்ணனா கரெக்ட். இல்லையான்னு தெரியாது. இந்த இடத்துல நாளைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் வந்து சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆயிடக்கூடாது. விஜயா அவரோட வந்ததை நீ எதிர்கொள்ளடா. அது விஜய், அது அர்ஜுனனுக்கு அவர் பாடுறது. சாரி, வருவதை நீ எதிர்கொள்ளடா. வருவதை நீ எதிர்கொள்ளடா. அப்படி சேராத இடத்துல அவர் வந்து சேர்ந்திருக்கிறதாகவும் அவர் கூட இருக்கிறவர்கள் வந்து சரியான நபர்களா என்று அவர் தீர ஆராய வேண்டும் என்று என்னோட பார்வையாக நான் பார்க்கிறேன். அதே சமயத்தில் இந்த அரசில் இருக்கக்கூடிய முன்னொரு குறைபாடாக யாரெல்லாம் அதிகார ரீதியில், அதாவது அரசாங்கத்தில் அரசு பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளவர்கள், அரசு முக்கியமான நிர்ணயங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல, அதாவது அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டவர்கள், அதிகாரிகள் என்ற போர்வையில் அதிகாரிகள் என்ற அந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் சரியான ஆட்களா, அவர்கள் பேக்ரவுண்ட் என்ன, அவங்க இது என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட இந்த அரசு வந்து ஒரு காலத்துல ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டின்ட்டு ஒருத்தர் இருந்தார், YS ஜெகன்மோகன் ரெட்டின்ட்டு. கிட்டத்தட்ட அவரோட ஆட்சியோட அதே டெம்ப்ளெட், அதாவது ஒரே அச்சு, அந்த அச்சு தான் இங்கேயும் திரும்பி அந்த அச்சா யூஸ் பண்றாங்களோ என்ற ஒரு கண்ணோட்டம் எழுந்துள்ளது. சோ இந்த ஆட்சி ஸ்திரத்தன்மை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்து அமைக்கப்பட்டுள்ளதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ அந்த ஆட்சியோட ஸ்திரத்தன்மை ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆட்சியை காப்பாத்திடுவாங்கன்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தா அப்ப அவங்க ஆட்சியை காப்பாற்றுவாங்க. ஆனா யாரை வைத்து காப்பாற்றுவார்கள், எப்படிப்பட்ட நபர்களை அவர்கள் உள்ளே இழுப்பார்கள், அவர்களுக்கு தேவையான அந்த தொலைநோக்கு பார்வையும் பாதுகாப்பு கண்ணோட்டம் இருக்கிறதா இல்லையா என்பதை மாண்புமிகு முதல்வருக்கு புரிய வேண்டும், மற்றும் இந்த ஆட்சியை பின்னிருந்து நடத்துவர்களுக்கும் புரிய வேண்டும். இதுதான் என்னோட பார்வை. மிக்க நன்றி சார். நீங்க பாடின பாட்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா மிகவும் எஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து ஆஹிர் பைரவ்னு ஒரு ஹிந்துஸ்தானி ராகத்துல போட்டிருக்காங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். சார், நீங்க சொல்றதெல்லாம் நிறைய ஒரு பிரமிப்பாக இருக்கு. இதுல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. மேலும் நேயர்களே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், இங்க 2 மைனாரிட்டி வர்க்கங்கள் இருக்கு. ரெண்டுமே வந்து ஒண்ணு வந்து ஆட்சியில வந்து இருக்கு, இன்னொன்னு வந்து ஆட்சிக்கு வெளியில இருக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இந்த ஆட்சியில. ஸோ மொத்தத்துல இது வந்து ஒரு டேஞ்சரஸ் காக்டெயில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களும் அப்புறம் சென்டர்லயும் ரொம்ப இதை எடுத்து கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டும். அதுதான் எங்களது வேண்டுகோள். மிக்க நன்றி டாக்டர் நிரஞ்சன். நீங்க வந்து இவ்வளவு இந்த ரெக்கார்டிங் பண்றப்ப இது ராத்திரி மிகவும் இரவு நேரம். மிக்க மிக்க நன்றி சார். உங்களுடைய பொன்னான டயத்தை வந்து நேரத்தை வந்து எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. நன்றி, வணக்கம், நமஸ்காரம். நன்றி. எதுவுமே பொன்னான நேரம் இல்லை சார். நாட்டுக்குன்னு பார்த்தா நம்ம செய்யற சேவை இவ்வளவுதான். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.